ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாளைக்கு 1/4/2024 மண்டே விண்மீனோட ஏப்ரல் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக் வந்து 6100 3 டிஜிட் வந்து 100 லாஸ்ட் மந்த் முதல் வார ரிசல்ட்டு. அண்ட் போன வார ரிசல்ட்டு வந்து 159 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மந்த்து மார்ச் முதல் வாரம் மண்டே விண்மீனோட ரிசல்ட் வந்து 100. அது வந்து போன வாரம் 159. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 507. முதல்ல லாஸ்ட் மந்த்து 100 வந்த ரூட்டில் 100 எப்படி வந்திருக்கு அந்த ரூட்டில் ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுதான் மெயின் லாஸ்ட் மந்த் ரூட்டு. அதில் வந்து 100க்கு ஒரு நாள் முன்னாடி சண்டே ரிசல்ட் 171. அதோட க்ளூ நம்பர் 232 வந்து நம்ம பிசி வந்து 32, 232ஓட பிசி 32. அதோட ஃபுல் ஆப்போசிட் 87 ப்ளஸ் 13. இதுதான் க்ளூ நம்பர். இந்த 13 வந்து நம்ம பிசி 32 வந்து 87 பவர் பண்ணி எடுத்துகிறோம். அண்ட் ஏபி 23 வந்துட்டு ஒன்று மைனஸ் பண்ணி 13 எடுக்கிறோம். இதுதான் வந்து கால்குலேஷன். இதில் வந்து நமக்கு இந்த ரூட் வந்து 100. இந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆனால் இந்த நம்பர் ரிசல்ட்டாக வரும். இது வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து 507. அதோட க்ளூ நம்பர் 113. 113ல் பிசி 13ஓட ஃபுல் ஆப்போசிட் 68 ப்ளஸ் ஏபி வந்து 11. 11ல் வந்துட்டு நம்ம இங்கே 23க்கு 13 யூஸ் பண்ணோம், 11க்கு அப்போ 01. 01னா 1. இதில் வந்து நம்ம கிடச்சிருக்க ஒரு சிங்கிள் டிஜிட் வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் 069. ஓகே. அண்ட் வந்து லாஸ்ட் வீக் 0/20 சண்டே மண்டே வந்து லாஸ்ட் வீக் வந்து 159 வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 0/20 சண்டே ரிசல்ட்டு லாஸ்ட் வீக்கு. அதோட க்ளூ நம்பர் 131. 131ஓட இந்த ரூட் பார்த்திங்கன்னா நம்மளோட 020ஓட க்ளூ நம்பர் 131. 131ல் நம்ம பிசி 31. அதோட ஃபுல் ஆப்போசிட் 86 ப்ளஸ் இதுக்கு வந்து க்ளூ நம்பர் வந்து 73ன்னு ஒரு க்ளூ நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 159 ரிசல்ட் மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 113ஓட பிசி 13 ஃபுல் ஆப்போசிட் 68 ப்ளஸ் அதுக்கு 73 யூஸ் பண்ணோம், இதுக்கு 71. இந்த ரூட்டில் வந்து நமக்கு 139 ஒரு சிங்கிள் நம்பர். இது லாஸ்ட் வீக் ரூட். அண்ட் வந்து இன்னொரு ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட் 507ஓட க்ளூ நம்பர் 113ஓட ஃபுல் ஆப்போசிட் 668 ப்ளஸ் வந்து நம்ம பிசி எடுக்கும்போது 71 யூஸ் பண்ணோம். ஃபுல்லாக க்ளூ நம்பரை ஃபுல் 3 டிஜிட்டும் ஆப்போசிட் பண்ணி எடுக்கும்போது 771. இதில் வந்து நமக்கு 439. இந்த நம்பர் வந்து ஒரு வேளை பவர் ஆனால் 939ன்னு வரலாம். ஓகே. கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். நான் 139 அல்லது 439 மெயின். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் 507ஓட க்ளூ நம்பர் வந்து 113 இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர். அதோட பிசி 13, அதோட ஃபுல் ஆப்போசிட் வந்து பிசி 13ல் ஏபி 11, அதோட ஃபுல் ஆப்போசிட் 66, கண்டினியூஷன் 77 அண்ட் ரிவர்ஸ் கண்டினியூஷன் 55ன்னு வரும். இதில் வந்து ஒரு காமனான நம்பர் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பர் கால்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து க்ரீனில் எழுதிடுவோம். இதில் காமனான நம்பர் பார்த்திங்கன்னா 770 அல்லது 077ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 113ஓட பிசி 13 ஃபுல் ஆப்போசிட் 68 ரிவர்ஸ் கண்டினியூஷன் ப்ளஸ் அண்ட் மைனஸில் 59 போகும். இதில் ஒரு நம்பர் வந்து 595. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த நம்பர் வந்து பாக்ஸ் ட்ரை தான் பண்ண முடியும். அதனால தான் வந்து லாஸ்ட்டாக மார்க் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா
நம்ம ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 113யோட பிசி 13 வந்து ஃபுல் ஆப்போசிட் பண்ணும்போது 68 +1 -1 கால்குலேஷனில் 79ன்னு போகும். இதில் வந்து இது எப்படி மேட்ச் ஆகி நாளைக்கு வரும் நாள் கிடச்சிருக்க நம்பர் வந்து 6879 செகண்ட் டிஜிட் கட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 679 வந்து 629 அது 926ன்னு வரலாம். ஒரு வேளை 962 என் கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமாக இந்த நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிந்தால் கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் 629 ஒரு பாக்ஸ் ட்ரை கூட பண்ணலாம். ஏன்னா இது லாஸ்ட் வீக் 159 வந்த கொஞ்சம் ரூட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதனால தான் வந்து ஒரு வேளை வந்து இன்னும் நாளைக்கு 926 அல்லது 629 வரலாம். ஃபைனலாக வந்து நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷன் வந்து ஒரே ஒரு நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 507ஓட க்ளூ நம்பர் 113யோட பிசி 13 கண்டினியூஷன் 14. நான் வந்து சிம்பிள் கண்டினியூஷன் ஆகிடும். இதில் வந்து 314. ஓகே, இது வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனில் நம்ம எடுத்துருக்கிற டோட்டல் நம்பர்ஸு அண்ட் வந்து என்னோடய ஸ்ட்ராங் நம்பரை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். அது முன்னாடி வந்துட்டு நம்மளோட கேஎல் சார்ட்டோட லாஸ்ட் மந்த்து வந்த ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த கால்குலேஷன் வந்துட்டு லாஸ்ட் மந்த்து 1ஆம் தேதிக்கு அது மேட்ச் ஆச்சு. அதனால் அதை மார்க் பண்ணி தரேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருஷத்தோட மந்த்லி சார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்த்து மார்ச் 1ஆம் தேதி ரிசல்ட் வந்து 140 அண்ட் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 570. ஸோ 570 இன்ட்டு மல்டிப்ளை கால்குலேஷனில் 7002 இதான் கால்குலேஷன். இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 140. நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% மேட்ச் ஆகிடுச்சு. இதனால் வந்து 1ஆம் தேதி டு 1ஆம் தேதி மேட்ச் ஆகுதுனால இந்த 140 ஒரு கால்குலேஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். 140 இன்ட்டு 4069 இதுதான் க்ளூ நம்பரு. இதில் வந்து நம்ம கிடச்சிருக்கிற ஒரு சிங்கிள் நம்பர் வந்து 1ஆம் தேதி ரூட்டில் நாளைக்கு வந்தால் கடைசி 3 டிஜிட்டில் வந்து 660 140 லாஸ்ட் மந்த்து மார்ச் 1ஆம் தேதி வந்த ரூட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபாலோ ஆச்சுன்னா 660 வரும். இதை முடிந்தால் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து 570 இன்ட்டு 7002 வந்து நமக்கு 4 டிஜிட் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி 4 டிஜிட் வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை 4 டிஜிட் வந்து 9140ன்னு சொல்லி வந்துருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு லாஸ்ட்டு 5 டிஜிட் எடுத்து மேட்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 91140. இதுலேயே செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் நமக்கு ஒரு 4D கிடைக்கிது. இது லாஸ்ட் மந்தோட 4 டிஜிட்டு. அதனால் வந்து அந்த ரூட்டில் 140 இன்ட்டு 4069 இதில் வந்து நம்ம லாஸ்ட்டு 5 டிஜிட் பார்த்திங்கன்னா 69660. 9 கட் ஆனால் ஆல் 660 வரலாம். அல்லது லாஸ்ட்டு 4 டிஜிட்டே கூட நமக்கு 9660 வரலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 நம்பரையும் 4Dயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது 3 டிஜிட்டில் நமக்கு ஒரே நம்பர் 660. இது வந்து கேஎல் சார்ட்டோட பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒரு ரூட் ஃபாலோ ஆச்சு. அதனால் அதே கால்குலேஷனில் நான் எடுத்து கொடுக்குறேன். கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அது இப்போ நம்ம டோட்டல் நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்ட்ராங் நம்பர் நான் கொடுத்துருவேன். நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கும். இது கூட அதெல்லாம் உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த் வந்து 100 வந்த ரூட்டில் 100 லாஸ்ட் மந்த் முதல் அந்த வந்த ரூட்டில் ஃபஸ்ட் எடுத்து 069 அண்ட் செகண்ட் வந்து 139 அல்லது 439, சப்போர்ட்டுக்கு 939 அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு 077 அல்லது 770,
595 and 314. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பாக்ஸுக்கு கொடுத்த நம்பர் வந்து 629 926 அல்லது 962. இது வந்து நம்ம கால்குலேஷனில் மண்டேக்கு நாளைக்கு எடுத்துருக்கிற டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 069 and 139 077 and வந்து 629. இந்த 4 நம்பரு என் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கு. நம்ம கேஎல் ஷார்ட் ரூட்டில் எடுத்துருக்க நம்பர் வந்து 660. ஓகே, ஓட்டி இங்கே எழுதிடுறேன், கிளியராக புரியும். 4 டிஜிட் நம்ம கொடுத்தது 9660 அல்லது 660. இது வந்தால் நாளைக்கு ஒரு 40 வரலாம். ஓகே, கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். முடிந்தால் 629 மட்டும் கொஞ்சம் 629 926 இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இது மாதிரி பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.